நம்பி கருதி மாபெரும் கூட்டமாக நினைத்து இப்பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். டெல்லியில முதல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கவும் ஒரு பஸ்ல ஏறினேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கவும் டெல்லி வந்து இறங்கவும் ஒரு பஸ்ல ஏறினேன். பஸ்ல ஏறிட்டு போய் உட்காந்தேன். கொஞ்சம் நல்லா ஹிந்தி கொஞ்சம் வாசிக்க தெரியும், ஹிந்திலாம் ஒன்றும் சரியா பேச தெரியாது. அப்ப அந்த பஸ்ல ஏறவும் பஸ்ல ஏறிட்டு முன்னாடி பார்த்த உடனே எனக்கு அல்ல கட்டிருச்சு. அந்த வார்த்தையை வந்து ரொம்ப மிரட்டராப்ல இருந்துச்சு. லுக் அண்ட் இஃப் தேர் இஸ் பாம் ரைஸ் அலாம் அண்ட் ரிவார்ட். என்ன மனுஷனுக்கு என்ன அல்ல கட்டக்கூடிய வார்த்தை. சரி, இந்த பஸ்ல தான் இப்படி இறங்கி ஏறி எழுதிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு பஸ்ல போய் ஏறி உட்காந்தா எல்லா பஸ்லயும் அதை தான் எழுதிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த டயத்துல பார்த்து ஒரு ஆள் வந்து உருண்டையா வச்சிருக்காரு. இது என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. அவர் வந்து தேங்காய் தான் அப்படின்னு சொன்னாரு. இதை கொஞ்சம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அல்ல கட்டுது. என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. என்ன, அந்த அமைதி பூங்காவுக்குரிய அத்தனை அம்சத்தையும் நாம் சிறப்பாக சுவைத்தவர்கள். அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ஏறினார். சரி, என்னன்னாலும் இவர் பாத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் பாய் சாப் அப்பனா சீட் கே நீச்சே தேக்கோ அப்படிங்கிறார். உங்க சீட்டு கீழே பாருங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஏறக்குறைய இதுதான் இன்னைக்கு வந்து டெல்லியில இருக்கிற நிலைமை. ஏறக்குறைய ஒரு தீவிரவாதத்துக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். ஏண்டா இதெல்லாம் இந்த தமிழ்நாடெல்லாம் விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கிற வேலையில இந்த தீவிரவாதம் வந்து அமைதி பேச்சுவார்த்தைனால தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உள்ளவங்க பேசுறதுக்கு இருக்காங்க. இல்ல அடக்குமுறையினால்தான் வந்து சரியாகும்னு சொல்லி இவங்க பேசுறதுக்கு இருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க. இவங்க என்னத்தை அப்படி பெருசா பேச போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக மீடியாக்களுக்கு ஒரு கோரிக்கை. பொதுவா நீங்க தங்க வேட்டையை காட்டினீங்க, நாங்க சம்பாதிக்க கத்துக்கிட்டோம், அறிவை வளர்க்க கத்துக்கொண்டோம். அடுத்து நீங்க சீரியலை காட்டினீங்க, நாங்க குடும்பத்தை கத்துக்கிட்டோம். ஆனால் வித்தியாசமான நிகழ்வை காட்டுகிறோம் என்று சொல்லி வெடித்து சிதறிய உடல்களை தயவு செய்து காட்ட வேண்டாம். அது வந்து ஏறக்குறைய அது குழந்தைகளின் மனதில், மக்களின் மனதில் வேறு மாதிரியான ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த CNN நல்ல ஃபாரின் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க அதெல்லாம் சுத்தமா காட்டவே மாட்டாங்க. இது பண்ணிருக்கு, பாதிப்பா இருக்கு, செஞ்சிருக்கு அப்படின்னு தான். ஆனா நம்மதுல அந்த தலை போன கேஸ், கைகால் போன கேஸ் அதெல்லாம் ரொம்ப பக்குவமா போட்டோ எடுத்து வந்து அவங்க வந்து போடுவாங்க. சரி, இதை பத்தி இந்த குழந்தைய வந்து நம்ம பேசுறத விட இவங்க பேசினா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த குழந்தைய வந்து அறிமுகம் தேவையில்லை. ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தைங்கிற இதுல குமார் எஸ் அஸ்வினி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. ஏன்னு கேட்டா, அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து பல நடன நிகழ்ச்சிகள் நடத்திருக்காப்புல. அதுக்கடுத்து பரிவர்த்தனைங்கிற டிராமாவில் ஏறக்குறைய ஒரு சகலகலா வள்ளிக்கு உரிய அத்தனை தோரணங்களையும் அம்சங்களையும் முத்திரையா காட்டியவர்கள். இவளுக்கு அறிமுகம் தேவையில்லை. சரி, இவர் இந்த அமைதி பேச்சுவார்த்தையே அப்படிங்கிறதுல பேச போறாப்புல. என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். குமாரி அஸ்வினி அவர்களை பேச அழைக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இத்தமிழ் சபையை வணங்குவதில் மகிழ்ச்சி. கடுமையான தலைப்பாக இருந்தாலும் அமைதியான பேச்சுக்கு முக்கியத்துவம் தந்த உங்களை வணங்குவதில் பெருமகிழ்ச்சி. நடுவரே, பசியின் மிகுதியால் தாயின் மேனியை பற்றும் மழலையினால் ஏற்படும் நகக்கீறல்களை போர் என்று பெயரிடுவீர்களா? அதற்காக அந்த குழந்தையை தண்டிப்பீர்களா? பாசக்கரம் நீட்டி அதன் தேவைகளை பூர்த்தி செய்து அழுகையை நிறுத்துவீர்கள். ஆனால் தேசத்தின் வருகையில் மாத்திரம் தீவிரவாதி என்று எடுக்க படையனுப்புவீர்கள். வீட்டில் தீபம் ஒன்று தடுமாறி தரையில் விழுந்து நெருப்பாய் எரிகின்றப்போ தண்ணீரை ஊற்றி அதை தடுப்பதுதான் முறை. ஆனால் நீங்களும் நெருப்பை கொண்டு நெருப்பை அணைக்க முயன்றால் சாம்பலாகி போவது நம் வீடுதான். எதிரணியில இருந்து அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியல. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாய் கடிச்சுடுச்சுன்னு சொல்லி அக்கா அதை திருப்பி கடிக்க ஓடினாங்க. ஜனநாயகத்தில் நொந்து போனவங்க தேர்ந்தெடுக்கின்ற கடைசி வழிதான் தீவிரவாதம். ஜனநாயகம் அப்படின்ற ஒலி சுத்தமா வங்கி போச்சுன்னா தீவிரவாதம் ரயிலுள் பெருகுவதுதான் அர்த்தம். இப்போ இருட்டில் தட்டு தடுமாறி முட்டி மோதி நடக்க போறீங்களா அல்லது வெளிச்சத்தை விதிக்க போறீங்களா? 1000 தீவிரவாதிகள் ஜனநாயகத்தை படைத்துள்ளனர். 1000 ஜனநாயகவாதிகள் தீவிரவாதத்தை படைத்துள்ளனர். இதற்கு சரித்திரமே சாட்சி. அழகான துறைமுகங்கள் இருந்தும் சுற்றுலா துறைகள் இருந்தும் சிங்கப்பூர், ஹாங்காங் போல ஷெய்க்க வேண்டும்
அது மட்டுமல்ல, இது ஒரு பரம்பரை புற்றுநோய். தீவிரவாதிக்கும் ராணுவத்துக்கும் நிகழ்ந்த சண்டையில் ஒரு ராணுவ வீரன் இருந்தால் அது அவன் பரம்பரைக்கே பெருமை. மோடல் சப்போர்ட் அந்த ராணுவ வீரன் குழந்தை இயற்கையாகவே நாட்டுப்பற்றோடு வளரும். அந்த குழந்தையின் தந்தையின் மரணம் வரலாறு ஆகும். ஒருவேளை அந்த சண்டையில் ஒரு தீவிரவாதி இருந்தால் அது அவன் குழந்தை நாட்டுப்பற்றை அழிக்கும். அவனோடு தந்தையின் மரணம் ஆறாத வடுவாக மாறி அவனையும் தீவிரவாத பாதைக்கு அழைத்து செல்லும். ஆயுதம் நிறைந்த ஒதுக்குமுறைகள் நம் தேச பயணத்தை சுக்குநூறாக்கிவிடும். பஞ்சாப் மண்ணில் தீவிரவாதத்தை ஒடுக்க அரசு செலவழித்ததை விட அவர்களிடம் பேச்சுவார்த்தைக்கும் பஞ்சாப் ஆக்கப்பணிகளுக்கும் பணத்தை செலவிட்ட பின்னாடித்தான் காலிஸ்தான் பேச்சே காணாம போச்சு. மண்ணை காப்பதல்ல அரசின் நோக்கம், வாழும் மனிதர்களை காப்பதுதான் ஜனநாயகம். மகாத்மா காந்தி அந்நீரை அழிப்பதற்கு ஆயுதம் ஏந்துவதை தப்புன்னு சொன்னாரு. நாம் நம்ம சகோதரர்களை கொல்வதற்காக ஆயுதம் ஏந்துவதில் குறியா இருக்கிறோம். எங்க போச்சு இந்திய திருநாட்டோட தாயகம், மந்திரம், காந்தியம்? சுற்றுலா பயணிகள் குவித்து செல்வம் கொழுத்த காஷ்மீரில் ராணுவ வீரர்களை குவித்து செல்வத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் அதிகமான காஷ்மீரில் இப்போ வருமான வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எதிரணி கண்ணுக்கு தெரியலையா? ரத்தத்தை சிகப்பாக்குற குங்கும பூக்கள் விளையாட காஷ்மீர் மேல் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ரத்தத்தை பாய்ச்சிக்கிட்டு இருக்க போறீங்க? எதிரணியினரே, எதிரி நாடுங்கிற பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை தொடங்கினேன். லாகூர் வரை போற பஸ் பயணம் இப்போ நிரந்தரம். இதுல கலாச்சார வாசம் இரு பக்கமும் கொடி கட்டி பறக்குது. பொருளாதார மேம்பாடும் தெரியுது. தீவிரவாதிகள் நம் குழந்தைங்க, நம்பதாங்க அவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஈரத்தில் ஜாப்பீஸ் எழுத வேண்டிய வயசு அங்க இருக்கிற மனிதர்கள் செவனாயிடு குப்பிகள் எழுதி கொண்டு இருக்கும் அவ நிலை நம் தாய் தின நாட்டுக்கும் தொற்றிவிடக் கூடாது. அதுக்கு முன்னாடி தீவிரவாதி கிட்ட பேச்சிலேயே ஈடுபட்டு அவங்க அமைதியாக வாழறதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு மற்றும் அவங்க கோரிக்கையை வாங்கிக்கிட்டு ஜனநாயக வழியில் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். இதுல ஜனநாயகம் வெற்றி பெறுவதை தவிர அரசு தோப்பது கிடையாது. ராணுவத்துக்கும் தீவிரவாதிக்கும் நிகழ்ந்த சண்டை ஒரு ராணுவமும் தீவிரவாதியும் போர் நிகழ்கின்ற இடத்தில் யாரு தைரியமாக போய் குடியிருக்க முடியும்? அங்க வளர சாதாரண மக்கள் தான் சொந்த மண்ணை விட்டு அகதியா வேற எங்கேயாச்சும் போய்தான் வாழணும். இப்படி அதிகமான அகதிகள் உருவாகிறது நல்லதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெடிகுண்டு சத்தத்தில் குழந்தைகள் பிரசவம் உருவாகணுமா? காயப்பட்ட பெரியோர்கள் முதியோர்கள் கண்டுக்கிறாம நம்ம உசுறு பழைச்சா போதும்னு ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகணுமா? எப்ப நிறுத்த போறீங்க மனித எலும்புகள் உடைக்கிற சத்தத்தை? இப்படி கொல்லப்பட்ட மனித எலும்புகளை கொண்டு தான் நம்ம எல்லை கோட்டை வரையணுமா? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அல்லது மக்களின் ஒரு கூட்டம் அரசிடம் ஏதாவது விண்ணப்பிக்க நேருகையில் உடனே அரசு செவிமடுத்தால் அது கோரிக்கை. சற்றே தாமதிக்கிற போது கிளர்ச்சியாக உருவெடுக்கிறது. அடுத்தது அது போராட்டமா மாறுது. அது என்ன ஏதுன்னு சுத்தமா கண்டுக்கலைனா தான் தீவிரவாதமாக பயங்கரவாதமாக உருவெடுக்கிறது. ஒரு பிரச்சனையோடு போர் இழுவதை விட்டுட்டு அதோடு காரணத்தை கண்டறிந்து களைவதுதான் புத்திசாலித்தனமாகும். திரும்பவும் விட்டே வருகிறேன். அழுகிற குழந்தையை தாலாட்டு பாடியும் தூங்க வைக்கலாம். அதுக்கு தேவையானதை கொடுத்து நம்பிக்கையூட்டியும் தூங்க வைக்கலாம். அடிச்சும் தூங்க வைக்கலாம். முதல் 2 வழியை விட்டுட்டு கடைசி வழியை பின்பற்றினால் அடிப்பட்டதுடன் அழுகையை மறந்து தூங்குற குழந்தை பின்னாடி அடிப்பட்டதை நினைத்து திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கும். ஜனநாயகத்திலும் அப்படித்தான். அடக்குமுறையை கொண்டு பிரச்சனைகள் எழுத்தடிக்க முடியும் தவிர தீர்வு காண முடியாது. எனவே வேலையிடுவதற்கு அதிகம் செலவிடுவதை விட விளைச்சலுக்கு அதிகம் செலவிடுங்கள். பேச்சுவார்த்தை என்னும் உடன்பாடு உடன்விட்டு ஜனநாயகத்தை பூக்க செய்யுங்கள். அடுக்குமுறை தான் படக்குன்னு வேலை செய்யும்னு சொல்லிட்டு ஜனநாயக வண்டியில் சடக்குன்னு பிரேக் போட வச்சிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை தான் பெஸ்ட்னு சொல்லி எதிரடி ஒஸ்ட்னு சொல்லி தீர்வு வருகிற நம்பிக்கையில் அமருகிறேன். நன்றி.